தொகுதி மக்கள் என்ன சொன்னாலும் நிறைவேற்றக்கூடிய ஒரு எம்எல்ஏ தானே அவரு. ஆமாம், எது சொன்னாலும் உடனே கேட்க முடியாது. நேரடியாக போய் பார்க்கலாமே. பிஏ இந்த எம்ஏ அவங்களாம் இல்லை. நேரடியாக ஒருத்தவங்க கிட்ட சொன்னோம்னாக்கா சரி இதுமாரி பார்க்க வந்திருக்காங்கனாக்கா உடனே கூட்டு வந்து வெளியே வந்து பார்க்குறவாங்க. ஒரு 100 மார்க் கொடுத்தா அவருக்கு எவ்வளோ மார்க் நீங்கள் கொடுப்பீங்க? 90% 99 கொடுப்பீங்களா? சரி, அவரு ஒரு கட்சி நடத்துறாரு, அந்த கட்சியோட தலைவர் அவரு. அந்த கட்சியின் பேர் என்ன? தமிழக வாழ்வு உரிமை கட்சி. அது தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கா? உங்களுக்கு அதை பத்தி தெரியுமா? எல்லா இடத்துலையும் இப்போ பரவலாக போய்கிட்டு இருக்கிறது அது ஒரு கட்சி மட்டும்தான். சட்டசபையிலேயே பேசக்கூடிய ஒரு ஆள், எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஆள் அவர் மட்டும்தான். வேறு யாரும் அங்கே சட்டசபையில் எல்லாம் கூனி குறுக்கி ஒருத்தவங்க பேப்பர் வச்சு படிக்கிறது அந்த மாதிரி தான் எல்லாருமே. எதிர்த்து நின்று கேள்வி கேட்குற அவர் மட்டும்தான். அது மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிடிக்கும். அவர் பிடிக்காத அதுமாரி கேள்வி கேட்குற ஆள் தானே எல்லாருக்கும் பிடிக்கும். சில பேர் பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, கட்சி மூலிமா சரி நம்ம இது பேசணும்னாக்கா கட்சிக்காரங்க நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க யாரும் பேச மாட்டாங்க. நாங்களாம் இயல்பாக இருக்கிறதுனால நாங்கள் பேசுகிறோம், அவ்வளோதான். ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஒரு வார்த்தை சொன்னோம்னாக்கா எனக்கு அண்ணன்.